வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் காரடையா நோம்பு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம நோம்படை தான் பார்க்க போறோம். வெள்ளடை உப்படை ரெண்டு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெள்ளடைக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்க வீட்டுல அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவா இருந்தாலும் சரி, கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கோல மாவு பார்த்துக்கு ஃபர்ஸ்ட் வறுத்துக்கணும். வெள்ளடைக்கு மட்டும்தான் வறுத்துக்கணும். பாருங்க, நான் வறுத்துட்டேன். கோலமாவு பதத்துக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி கோலம் போட வரணும். தெரியும் உங்களுக்கு, தெரியுதா? இந்த மாதிரி கோலம் போட வரணும். வெள்ளடைக்கு மாவு வறுத்தாச்சு. ஸோ நீங்க ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். ஒரு கப்பு வெல்லம் கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். இந்த வெள்ளடைக்கு 2.5 கப்பு தண்ணி விடணும். ஸோ வெள்ளை தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு பேலன்ஸுக்கு நார்மல் வாட்டர் விட்டுக்கலாம். நான் இந்த கப்ல தான் எடுத்துக்கிட்ட மாவு. ஸோ நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்போ டம்ளரோ எதுவா இருந்தாலும் ஓகே. 2 ஒரு அரை, ஒரு 2.5 கப்பு, அவ்வளவுதான். இது நல்லா கொதிக்கணும். வெள்ளை கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு கரண்டி காராமணி வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ தேங்காய் காராமணி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவை போட்டு அப்படியே கலரிடலாம். அப்படியே கைவிடாம கலருங்க. நல்லா அப்படியே சேர்ந்தாப்புலயே வந்துடும். ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் பண்ணியே பார்க்கல அப்படின்னா கூட நீங்க இப்ப பார்த்த உடனே பண்ணிடலாம். நெய் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அடை தட்டிக்கலாம். கையில நல்லா நெய் தடவிண்டு அப்படியே தட்ட வேண்டியதுதான். அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ எல்லா அடையும் தட்டிண்டாச்சு. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு. வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது நம்ம உப்படைக்கு தான் ரெடி பண்ணிக்க போறோம். இப்ப அடுத்தது உப்படை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெயில பண்ணதான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சா மட்டும் போதும். கடுகு, ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளவுதான். வேற எதுவும் போட வேண்டாம். உளுத்தம்பருப்பு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி விடணும். 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கரண்டி காராமணி வேக வச்சு வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கணும். அப்புறம் தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சிடலாம். இந்த உப்பு அடைக்கு அரிசி மாவு வறுக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். 1 கப் அரிசி மாவுங்கிறது நீங்க வீட்டுல அரைச்சு வச்சிருந்தாலும் சரி, இல்ல கடையில வாங்கின அரிசி மாவா இருந்தாலும் சரி, 2 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும். வறுக்கவே வேண்டாம் மாவை, அப்படியே நீங்க போட்டு கலரிடலாம். சேர்ந்தாப்புல வந்துடும். இந்த பாருங்க நல்லா சேர்ந்தாப்புல வந்துருக்கு. இப்ப ஆஃப் பண்ணிடலாம்.
கொஞ்சமா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம வந்து தட்டி வச்சிடலாம். அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை அடையும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருக்கும். பாருங்க நல்லா ரெடி ஆயிடுது. சரி வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம். பாருங்க நல்லா ஆறிடுத்து நம்மளுடைய வெள்ளை அடையை எடுத்துடலாம். இதே மாதிரி உப்படையும் நம்ம தட்டி வச்சிடலாம். இந்த அடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தா கூட சரி டக்குன்னு நான் சொன்ன மெத்தட்ல பார்த்த உடனே பண்ணிடலாம். நீங்க ஏன்னா நான் சொல்ற அளவுலயே பண்ணீங்கன்னா கரெக்டா வரும். வெள்ளை அடைக்கு திரும்பவும் சொல்றேன், ஏன்னா ஆல்ரெடி ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் புதுசா பாக்குறவங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். வெள்ளை அடைக்கு வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா கோலமாவு பதத்துக்கு வறுத்துக்கணும். நல்லா கோலம் போட ஒரே ஒரு இழை போட்டு பாருங்க தெரியும். வறுத்து அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்கும். வெள்ளத்துல தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு கல்லு மண் இல்லாம வடிகட்டி வச்சுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் தண்ணி விடணும். வெள்ளை தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுக்கு நீங்க அந்த 2.5 கப்புக்கு அளந்து வரா மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். கரெக்டா 2.5 கப் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற தேங்காயும் போட்டுட்டு கொஞ்சம் வேக வச்சிருக்கிற காராமணியும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடி சில பேர் சேர்ப்பாங்க. பட் எனக்கு வந்து அந்த காராமணியோட வாசனையோடய எங்க வீட்டுல எங்க மாமியார் அப்படிதான் பண்ணுவாங்க சார். அதனால அதே மெத்தட்ல அப்படியே பண்றேன். ஏலக்காய் பொடிலாம் சேர்க்கிறேன். உங்க வீட்டு வழக்கப்படி ஏலக்காய் பொடி சேர்க்கிறதா இருந்தா நீங்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க மாவையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா தட்டிட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் வந்து உப்படையும். வெள்ளை அடைக்கு வறுக்கணுமா, உப்படைக்கு வறுக்கவே வேண்டாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 கப்பு தண்ணி கரெக்டா இருக்கும் அதுக்கு. 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில பண்ணா நல்லா இருக்கும். கடாயில தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகும் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா 2 கப்பு தண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கணும். தேவையான உப்பு தேங்காய் காராமணியும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு கைவிடாம கலர்ந்தீங்கன்னா சேர்ந்து வந்துடும். அதுவும் ஆறுனதுக்கு அப்புறம் தட்டி வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா உப்படை ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களா இருந்தாலும் சரி பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து உப்படையை தட்டி வச்சிடலாம். இப்ப கையில நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸ்வீட் பண்ணுங்கிறதுனால நான் நெய் தடவிட்டேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில வாசனையோடு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க கையில. இதே மாதிரி எல்லாமே தட்டி வச்சிடலாம். நம்ம எல்லா அடையும் தட்டியாச்சு. இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சுடுது. வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. ஆறுனே எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனே எடுக்கலாம். எடுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய உப்படை வெள்ளை அடை ரெண்டுமே ரெடி ஆயிடுது. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எல்லாருக்குமே வந்து திரும்பவும் காரடையா நோன்பு நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.